இந்த அறிவியல் மாநாடு என்பது பல ஆண்டுகளாக அதன் போக்கில் பல்வேறு விஞ்ஞானிகள் தங்களுக்குள் கலந்துரையாடக்கூடிய ஒரு இடமாக அதை பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் அண்மையில் அந்த மாநாட்டை ஒரு மூடநம்பிக்கை சார்ந்த கருத்துக்களின் ஒரு பிரச்சார தலமாக அதை மாற்றிக்கொண்டு வருகிறார். மதம் சார்ந்த கருத்தாக்கங்களை தான் அறிவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக கேவலமான ஒரு தன்மையை இந்த நாட்டின் தலைமையாக இருக்கக்கூடிய மோடி அதை முன்னெடுக்கிறார். எது எப்படி இருந்ததோ அது அப்படி இருக்கிறது, எது எப்படி நடக்கிறதோ அது அப்படி நடக்கிறது, எது எதிர்காலத்தில் எப்படி நடக்குமோ அது அப்படி நடக்கும். இடியட்ஸ், இது ஃபிலாசபிங்கிறான். ஏன் ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்டவற்றில் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், ரிசர்வேஷனுக்கும் சாதிக்கும் நேரடியான தொடர்பு. அண்மையில் ஆந்திர பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் வேறு சில ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற சங்கிகளும் நடந்த அறிவியல் மாநாட்டில் அறிவியல் பற்றியான அவர்கள் வாய்மலர்ந்திருக்கிற பல விஷயங்கள் இந்தியா என்ற ஒரு நாட்டின், இந்த நாட்டில் வாழக்கூடிய மனிதர்களின் மனநிலைமை, அறிவுத்திறன் ஆகியவை பற்றி அவமானப்பட வேண்டிய வேலையை அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த நாட்டில் உண்மையிலேயே ஒரு தர்க்கபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களா, அல்லது இவர்களை போன்றே புராண குப்பைகளை உளறி கொட்டும் மேல்மட்ட அளவில் இருக்கக்கூடியவர்கள் துணைவேந்தர்களாகவும் பேராசிரியர்களாகவும் விஞ்ஞானிகள் என்ற பெயரிலும் செயல்படக்கூடிய நாடா இந்த நாடு என்று உலகில் உள்ள பலரும் இது குறித்த ஒரு மிக 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 மோசமான பார்வையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவியல் மாநாடு என்பது பல ஆண்டுகளாக அதன் போக்கில் பல்வேறு விதமான, குறிப்பாக இந்தியாவிலும் உலகத்திலும் இருக்கக்கூடிய பல்வேறு விஞ்ஞானிகள் தங்களுக்குள் கலந்துரையாடக்கூடிய ஒரு இடமாக அதை பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் அண்மையில் இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு அந்த மாநாட்டை முற்றுமுழுதாக ஒரு பிஜேபி சார்ந்த மூடநம்பிக்கை சார்ந்த கருத்துக்களின் ஒரு பிரச்சார தலமாக அதை மாற்றிக்கொண்டு வருகிறார். இது குறித்து நாம் அமைதியாக இருக்க முடியாது. இது குறித்து நாம் பேச வேண்டும். இப்படி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இந்த கருத்தரங்கை முதன்மையாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் இந்த 10% இடவீடும் இதோடு எப்படி இணைகிறது என்று சொன்னால், அது கல்வித்துறை சார்ந்தது தான். கல்வித்துறை எப்படி இந்த இடஒதுக்கீடுகளின் மூலமாக ஒடுக்கப்பட்ட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பை மறுப்பதன் மூலமாகவும் இந்த தன்மை நமக்கு ஒரு மிகப்பெரிய அபாயத்தை எதிர்காலத்தில் கொண்டிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். நண்பர்களே, உலகம் முழுவதும் இந்த மதத்திற்கும் இந்த அறிவியலுக்குமான உறவு என்பது ஒரு மிக நீண்ட நெடிய வரலாறை கொண்டது தான். குறிப்பாக இந்த தொடக்க காலத்தில் சாக்ரட்டிஸ், அதற்கு பிறகு பிளாட்டோ, அதுக்கு பிறகு அரிஸ்டாட்டில், இப்படியான பல நபர்கள் கிரேக்க ரோமானிய பின்புலத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு துறைகள் சம்பந்தப்பட்ட தங்களுடைய அனுமானங்களை, ஊகங்களை ஒரு அறிவியல் மரபு சார்ந்த கருத்துக்களாக பதிவு செய்தார்கள். அதில் மிக மிக முக்கியமான நபர் தாலமி. அவர் அங்கிருந்தக்கூடிய ஆஸ்ட்ரியா நகரத்தில் வாழ்ந்த அந்த மனிதர் இந்த உலக இயக்கம் பற்றிய பல்வேறு விதமான ஊகங்களை அவர் முன்வைத்தார். அதில் மிக மிக முக்கியமான ஊகம் என்பது, இந்த உலக இயக்கம் என்பது பூமியை அடிப்படையாக கொண்டது. பூமி மைய கருதுகோள் ஒன்றை தாலமி அன்றைக்கு முன்வைத்ததன் மூலம் அதை கத்தோலிக்கமும் பைபிளும் அதை சார்ந்தவர்களும் உலகம் தட்டையானது, இந்த தட்டையாக இந்த பூமியின் மீது தான் இந்த உலகம் இயங்குகிறது, இதை நோக்கி மேலுள்ள கோள்கள் எல்லாம் இருக்கின்றன என்ற ஒரு நம்பிக்கை வாதத்தின் அடிப்படையில் மிக நீண்ட காலம் அந்த கருத்தை பரப்பி வந்தார்கள். ஆனால் 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் 13, 14 தொடங்கி 15இல் கோப்பர்னிக்கஸ் இந்த கருத்தை முழுதாக மறுத்து அவர் சூரிய மையவாதம் என்ற விஷயத்தை அவர் முன்வைக்க தொடங்குகிறார். இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கோள்கள் எல்லாம் இயங்குகின்றன என்பதும், இப்படி இந்த கோள்கள் இயங்குவதற்கான மூலமாக பூமி இருக்கவில்லை, சூரியனை சார்ந்த புவியீர்ப்பு விசையின் ஒரு ஊடான ஒரு கோளாக பூமி இருக்கிறது என்பது பற்றி கோப்பர்னிக்கஸ் முன்வைத்த அந்த கருத்து என்பது கத்தோலிக்க மதத்திற்கும் அதை சார்ந்தவர்களுக்கும்
பைபிளில் பேசப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கும் மிக எதிரானது என்பதனால் அது அவரை தன் வாழ்நாளில் அவரால் வெளியில் சொல்ல முடியவில்லை. அது எப்படியே இருந்துச்சு. ஆனால் அதை ப்ரூனோ எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்ய தொடங்கினார். ப்ரூனோ ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கேயெல்லாம் அந்த கோப்பர்னிக்கஸினுடைய இந்த கருத்தை பிரச்சாரம் செய்வதன் விளைவாக உலகத்தினுடைய நவீன அறிவியல் மாற்றங்களை பற்றியான பிரச்சாரத்தில் ப்ரூனோ ஈடுபட்டார். இதை தாங்க முடியாத கத்தோலிக்கம் அவரை 1600 ஒரு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நினைக்கிறேன் நடுத்தெருவில் ஒரு லைட் போஸ்டில் கட்டி சுற்றி நிறைய கோலங் இது மாதிரி போட்டு கொளுத்தி விட்டானுங்க. அதில் அவர் எரிந்தார். அது உலகம் முழுக்கவும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் குறிப்பாக கனடா போன்ற அமெரிக்க பகுதிகளிலும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. அதனுடைய விளைவு ஆன்டி சர்ச் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சர்ச்சுகளுக்கு செல்லாமல் இருப்பது, போப் பாதிரிகளுக்கு எதிராக இருப்பது, இந்த கருத்துக்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது உலகம் முழுவதும் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்தது. அது வால்டேர் கருத்துக்களை நாங்கள் பேசுவோம் என்று சொன்னார்கள். பின்னர் இங்கர்சால் போன்றவர்களும் அதை சார்ந்து வந்த குறிப்பாக லண்டன் மாநகரத்தில் செயல்பட்ட பிளக்னு போன்ற பல்வேறு அறிஞர்களும் இதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை, இதை நாங்கள் புத்தொலி போராட்ட காலம் என்று சொல்வோம், என்லைட்மெண்ட் பீரியட் என்று சொல்வோம். இப்படி மதத்திற்கும் இந்த அறிவியல் நிகழ்வுகளுக்குமான இந்த போராட்டம் என்பது எல்லா காலங்களிலும் நடந்து வருவது தான். அதுக்கு எதிரான விஷயங்கள் நடமுடிக்கையில் இருப்பதும் என்பதும் உண்மைதான். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரை, குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை, இப்படியான இந்த கருத்தாக்கங்கள், இந்த மதமும் அறிவியலும் செயல்படக்கூடிய இந்த புள்ளிகள் ஒவ்வொரு காலத்திலும் எப்படி எப்படி செயல்பட்டு வந்திருக்கின்றன என்று நாம் பழைய வரலாறை பார்க்கிற பொழுது அரசர்கள் காலத்தில் அது ஒரு பெரிய சிக்கலாகவோ விஷயமாகவோ இருந்ததில்லை. 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அல்புர்னி பேசிய விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த பல்வேறு சொன்னதாக இருக்கட்டும், அதே போல் ஹர்ஷர் போன்றவர்கள், குப்தரா சாம்ராஜ்யத்தை போன்றவர்கள், ஆரியப்பட்டா போன்ற ஊக அடிப்படையிலான அறிவியலை பேசியவர்களை பற்றி செய்த பதிவுகள் என்பவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர் விளைவுகளை உருவாக்கவில்லை. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் நம்முடைய இந்தியாவில் இதே கருத்துக்கள் மிக வலுவாக வளர்ச்சி அடைந்ததும், இங்கு ஒரு இந்தியா என்பது ஒரு செக்குலார் கண்ட்ரி, இது ஒரு சமய சார்பில்லாத கண்ட்ரி என்ற ஒரு கருத்தாக்கத்தை குறிப்பாக நேரு காலத்தில் உருவாக்கினார்கள். இதிலும் கூட ஒரு பெரிய சிக்கல் உண்டு. இந்த செக்குலார் என்கிற சொல்லுக்கு இவர்களே பொருளை மதச்சார்பற்றது என்ற பொருளை இவர்கள் உருவாக்கி கொண்டு விட்டார்கள். ஆனால் உண்மையில் அந்த சொல்லுக்கு பொருள் மதமின்மை, மதம் இருக்கக்கூடாது என்பது தான் அந்த செக்குலார் என்ற சொல்லினுடைய பொருள். நம்மூர் அரசியல்வாதிகளும் பல பேரும் சேர்ந்து மதச்சார்பின்மை, இப்படி பல விஷயங்கள் நம்மூரில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இது நேருவினுடைய காரணத்தினால், நேருவினுடைய பல்வேறு விதமான அணுகுமுறைகளினால் மதமும் அரசியலும் மதமும் அறிவியலும் இப்படியான விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நம் மண்ணில் உருவாகவில்லை. ஆனால் அண்மையில் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக வடிவமைக்கப்படுகிறது. மதவாதிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் தங்களுடைய கருத்தாக்கங்களை கொண்டு செல்கிற வேளையில் இறங்கியிருக்கிறார்கள். அது வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஒரு மதவாத வரலாறு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு மதவாத கல்வி, அதேபோல் அறிவியல் துறையிலும் மதம் சார்ந்த கருத்தாக்கங்களை தான் அறிவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக கேவலமான, ஒரு அடிப்படையான அறிவில்லாத ஒரு தன்மையை இன்றைக்கு மிக முக்கியமாக முன்னெடுக்கிறார்கள். அது சாதாரண மனிதர்கள் முன்னெடுக்கவில்லை. இந்த நாட்டின் தலைமையாக இருக்கக்கூடிய மோடி அதை முன்னெடுக்கிறார். இந்த நாட்டின் பல்வேறு துணைவேந்தர்கள் அதை பேசுகிறார்கள். பல்வேறு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அது பேசுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அவமானம். இவர்கள் ஏன் இதை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இவர்களுக்கு வேறு கருத்தாக்கங்கள் இல்லை. ஏன் இவர்கள் மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமானது மதம் சாதியை அங்கீகரிப்பது, மதம் வர்ணாசிரமத்தை அங்கீகரிப்பது, மதம் வர்க்க முரண்பாடுகளை அங்கீகரிப்பது. இவையெல்லாம் இயற்கை என்று சொல்வது. அவன் இந்த பகவத்கீதையில் சொல்கிறதா சொல்லுவானுங்களா,
எது எப்படி இருந்ததோ அது அப்படி இருக்கிறது, எது எப்படி நடக்கிறதோ அது அப்படி நடக்கிறது, எது எதிர்காலத்தில் எப்படி நடக்குமோ அது அப்படி நடக்கும். வாட் நான்சென்ஸ், இடியட்ஸ். இது வந்து ஃபிலாசபிங்கிறான். இதை வந்து இந்த ஃபிலாசபிக்குள்ளே தான் பகவத்கீதை செயல்படுதுங்கிறான். இந்த பகவத்கீதை தான் நம்முடைய முதன்மையான நூலாக இருக்கணும்னு சொல்கிறான். இப்படியான கருத்தாக்கங்களை இங்கே இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக மோடி கால அரசாங்கம் மிக கேவலமாக முன்னெடுத்திருக்கிற இந்த தன்மை இந்திய சூழலுக்கு எதிரானது. இதில் என்ன பெரிய சிக்கல்னு சொன்னால், வடநாட்டில் வேறு மாநிலங்களில் இப்படியான உரையாடல்கள், விவாதங்கள் இவற்றையெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய அங்கே ஒரு வகையான இன்டலெக்சுவல் ஸ்பேஸ் இருக்குதா என்பது சந்தேகம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது அல்ல. தமிழ்நாட்டில் நமக்கு 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்திலிருந்தே இப்படியான அறிவியல் சார்பமான கருத்தாக்கங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இங்கு உருவாகிவிட்டன. 1878 வெங்கடாசல நாயகர் என்பவர் இந்து மத ஆபாச ஆசார குப்பை என்று புத்தகம் எழுதியிருக்கிறார். 1882 88 வரை ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை லௌகீக சங்கம் என்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய புத்தொலி இயக்கத்தினுடைய அப்படியே இங்கு அவர்கள் பின்பற்றியிருக்கிறார்கள். அவர்கள் ப்ரூனோவை தங்களுடைய முதல் மூல வடிவமாக கொண்டிருக்கிறார்கள். ப்ரூனோ எரிக்கப்பட்ட ஆண்டை தங்களுடைய ஆண்டாக கணக்கிட்டார்கள். இப்படியான மரபெல்லாம் செயல்பட்ட மண் இது. இந்த மண்ணின் தொடர்ச்சியாக சிங்காரவேலரும் பெரியாரும் இந்த மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்தாக்கங்களை 1920, 30களில் மிக தீவிரமாக செய்தார்கள். அது குடியரசு பத்திரிகையிலும் சரி, பெரியார் நடத்திய அனைத்து பத்திரிகையிலும் சரி, புது உலகம் என்று சிங்காரவேலர் நடத்திய பத்திரிகையிலும் சரி, இப்படி இந்த மதம் சார்ந்த மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்து பிரச்சாரம் மிக வலுவாக பேசப்பட்ட மண் இது. ஆகையினால்தான் நமக்கு இந்த மூட நம்பிக்கைகள் சார்ந்த அறிவியல் கருத்துக்களாக பேசக்கூடிய இந்த தன்மைகளை நம்மால் ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவை எவ்வளவு கேவலமாக செயல்படுகின்றன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இதற்கு மிக மூலமாக இருப்பது அவர்கள் ஏன் ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்டவற்றில் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், ரிசர்வேஷனுக்கும் சாதிக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நாம் கருதினால், சாதியில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி மேல்மட்டத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த சமூக விடுதலை சார்ந்த, அந்த சமூக சீர்திருத்தம் சார்ந்த, சமூக நீதி என்று சொல்லக்கூடிய சொல்லாட்சியை உருவாக்கிய மண் இது. சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு அரசியல் சொல்லாடல் இந்த ஊரில் தான் பேசப்பட்டிருக்கிறது. இந்த இந்தியாவின் வேறு மாநிலங்களில், வேறு பகுதிகளில் மண்டல் கமிஷன் பொழுது விபி சிங் வந்ததனால் கொஞ்சம் அந்த சொல்லாடல் அங்கு வந்தது. வேறு எந்த காலத்தில் இந்த சமூக நீதி என்பது பேசப்படவில்லை. ஆகையினால் அந்த சமூக நீதி சார்ந்தும், சமூகத்தில் இந்த அறிவியல் மூடநம்பிக்கைகளை சார்ந்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு செயல்படும் முறைகளை பற்றியான ஒரு உரையாடலாக நாங்கள் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜனவரி 25 என்பது தமிழகத்தில் மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னை மாய்த்து கொண்டவர்களுக்கான நினைவு நாளாக இன்று கருதப்படுகிறது. மொழிப்போர் ஈகியர்கள் என்ற பெயரில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த மொழி போராட்டத்தில் உயிர் திறந்த பெருமக்களை நினைவு கூறும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மொழி போராட்டம் என்பது 1938 பெரியார் தொடங்கினார். அப்பொழுது சிறைக்கு சென்ற தாளமுத்து, நடராஜன், சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய தோழர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தும் மரித்து போனார்கள். அந்த போராட்டம் பின்னர் 1951, 52 வேறு வடிவத்தில் இங்கு நடந்தது. அதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக பக்தவச்சலம் ஆட்சி செலுத்திய பொழுது 1965ஆம் ஆண்டு தமிழ்நாடே ஒரு மிகப்பெரிய போராட்ட களமாக மாறியது. அந்த உணர்வுகளை எங்களை போன்றவர்கள் நேரடியாக அனுபவித்தார்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள முடியும். நான் அந்த காலத்தில் 7ஆம் வகுப்போ அல்லது 8ஆம் வகுப்போ படித்து கொண்டிருந்தேன். எங்கள் கிராமத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எங்களுடைய பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்திற்கு நாங்கள் போகிற பொழுது
அந்த இடையில் ஒரு சாலை வரும். அந்த சாலையில் டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய பஸ் ஒன்று வரும். நாங்கள் சிறுவர்கள் எல்லோரும் கூட்டமாக அந்த பஸ்ஸை மறைத்து எல்லோரும் பஸ்ஸில் ஏறி அந்த சாக்பீஸை வைத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் இந்தி ஒழிக இந்தி ஒழிக என்று உள் முழுக்க எழுதுவது, அந்த வண்டியின் பின்பக்கம் எல்லாம் எழுதுவது, வண்டியில் இருக்கிற எல்லோரையும் இந்தி ஒழிக என்று சொல்லுங்கள் என்று சொல்வது. என்ன வயது எங்களுக்கு என்று நீங்கள் எதிர்பார்த்துங்க? 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க. அப்படி இருந்த ஒரு உணர்வு தளம் தமிழ்நாட்டில் அன்றைக்கி இருந்தது. அது மிகப்பெரிய போராட்டமாக வடிவம் பெற்றது. அதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஆனால் அது பதிவாகவில்லை. மாறாக அந்த அமைப்பின் இயக்கத்தில் இருந்து செயல்பட்ட ஒரு 8 பேர்கள் மட்டுமே அதில் இறந்ததாக நமக்கு வரலாறு சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த வரலாறு தமிழக வரலாற்றில் மிக மிக முக்கியமான வரலாறு. அது பற்றி நமக்கு புரிதலோ அது சம்பந்தப்பட்டமான அறிதல் நமக்கு மிக குறைவாக இருக்கிறது. அதனுடைய விளைவு ஒரு கல்லூரி மாணவனாகிய சீனிவாசன் என்பவரிடம் மிக பிரம்மாண்டமான சக்தியாக இருந்த காமராஜர் தோற்று போனார். அந்த விளைவை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் இந்தி போராட்டம் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த இந்தி போர் என்பது ராஜாஜி காலத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு மிக மோசமான அணுகுமுறை. அவர் சொன்னார், ஆட்சி மொழியாக ஹிந்துஸ்தானியும் ஹிந்தியும், பயிற்சி மொழியாக வட்டார மொழிகள் தமிழும் இருக்க வேண்டும் என்று அவர் சட்டம் கொண்டு வந்தார். அந்த தன்மையை பின்னர் 1954 குலக்கல்வி திட்டத்திற்கும் அதை நீட்டித்தார். இப்படி பல்வேறு விதமான இன்றைய இந்துத்துவ மரபின் முதல் முன்னோடியாக இருந்த ராஜாஜி, அவருக்கு எதிரான போராட்டம்தான், அவர் நடத்திய இந்த சட்டங்களுக்கு எதிரான போராட்டமாகத்தான் பெரியார் தலைமையில் 38 மிக வெற்றிகரமாக தமிழறிஞர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்திய போராட்டம். 52 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் வேறு பலரும் அது சம்பந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 65 தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாணவர்களும் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த அந்த பெருமக்களுக்கு நமது மரியாதையை செலுத்தும் வண்ணம் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் ஆனந்த் தெண்டுல்பே மீது நடத்தப்படும் காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானத்தை இங்கு நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். குறிப்பாக இந்த அண்மை காலங்களில் நகர்ப்புற நக்சல்பாரிகள் என்ற ஒரு புது சொற்றொடரை கொண்டு வந்து மாவோயிஸ்டுகளாகவும் வேறு பல இடதுசாரி கருத்துக்களோடும் செயல்படக்கூடிய பேராசிரியர்கள், அறிவாளிகள், பத்திரிகையாளர்கள், இப்படி பலரையும் அரெஸ்ட் செய்வது என்பதும் அவர்கள் மீது கொடுமை நடத்துவது என்பதும் கடந்த 2-3 ஆண்டுகளாக மிக மோசமாக நடந்து வருகிறது. இந்த பின்புலத்தில் ஆனந்த் தெண்டுல்பே அவர் மீதும் இந்த தன்மையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த தீர்மானத்தை நான் வாசிக்கிறேன். உலகறிந்த சிந்தனையாளரும் மூத்த பேராசிரியருமான ஆனந்த் தெல்தும்டே பீமோஹோ ரேகான் நிகழ்வை ஒட்டி மராட்டிய போலீசாரால் புனையப்பட்ட பொருள் வழக்கில் தன் மீது முகல் தகவல் அறிக்கையை கோரிய வழக்கு உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இதனால் ஊப்பா சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படலாம் என்ற நிலை உருவாகியுள்ளது. பீமா கோராகான் நிகழ்வை தொடர்ந்து மோடியை கொல்ல மாவோயிஸ்ட் சதி என்ற பெயரில் புனையப்பட்ட பொய் வழக்கில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏற்கனவே 9 பேர் சிறையில் இருக்கின்றனர். அதே பொய் வழக்கில்தான் ஆனந்த் குறிவைக்கப்பட்டிருக்கிறார். தனக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுக்கும் அடிப்படையே இல்லை என்று நிறுவி முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்யக்கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு செய்திருந்தார். விசாரணையின் போது மூடி முத்திரையிடப்பட்ட கடித உரை ஒன்றை மகாராஷ்டிர போலீஸ் நீதிமன்றத்திடம் கொடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தெண்டுல்பேயின் மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. அதையே உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. எவ்வித ஆதாரங்களுமின்றி பேராசிரியர் ஆனந்த் தெண்டுல்பேயை உபா சட்டத்தில் கைது செய்ய துடிக்கும் மகாராஷ்டிர போலீஸின் நடவடிக்கையை பொது கல்விக்குழு ஒருங்கிணைப்பு குழு வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் அவர் மீதான தகவல் அறிக்கையை
ரத்து செய்யவும் கோருகிறது. நன்றி. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் தங்களுடைய கரவொலியை எழுப்புமாறு அன்போடு கேட்கிறேன்.